தொடர்ந்து செய்திகளை ஒரு நிமிட செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அரசு பேருந்துகளில் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்ளும் மாணவர்கள் மீது பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் புகார் அளிக்கலாம் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பேருந்தில் பயணிக்கும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் அவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்கான நிலையான இயக்க நெறிமுறைகள் குறித்தும் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு சுற்றறிக்கையின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் அரசு பேருந்துகளில் மாணவர்கள் படிக்கட்டுகளில் பயணம் செய்வது தொடர்கிறது. மாணவர்கள் இவ்வாறு உயிருக்கு பாதுகாப்பற்ற முறையில் பயணிக்க முற்பட்டால் பேருந்தை சாலையோரம் நிறுத்தி முறையற்ற பயணத்தை தவிர்க்க மாணவர்களை அறிவுறுத்த வேண்டும் எனவும் ஓட்டுநர்கள் நடத்துனர்களின் அறிவுரையை மாணவர்கள் கேட்காமல் செயல்பட்டால் காவல் நிலையம் அல்லது மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு தகவலை தெரிவித்து அவர்கள் புகார் அளிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேருந்துகளில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வது ஓட்டுநர் நடத்துனர்களின் பொறுப்பு என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பன்முகத்தன்மைதான் நாட்டு மக்களின் பண்பை காக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெந்தகோஸ்தே திருச்சபைகளின் 4வது தேசிய மாநாடு மதுரையில் நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய முதலமைச்சர் மற்றவர்கள் மீது அன்பை செலுத்துங்கள் என்று இயேசு பெருமான் கூறியதை உலக மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதுதான் சமத்துவம். யாரையும் வேற்றுமையாக பார்க்காதே என்பதுதான் சகோதரத்துவம். அனைவருடனும் சேர்ந்து வாழ் என்பதுதான் ஒற்றுமை. ஏழைகள் மீது கருணை காட்டு என்பதுதான் இரக்கம். அநீதிக்கு எதிராக குரல் கொடு என்பதுதான் நீதி. இதைத்தான் கிறிஸ்துவம் சொல்லுகிறது. இத்தகைய குணங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் இருந்தால் அதுதான் சமத்துவ நாடாக அமையும். குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆற்றிய உரையை குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் அரசியலமைப்பு சட்டம்தான் நமது குடியரசை தொடர்ந்து வழிநடத்துகிறது என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் விரைவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படும் என துருக்கி நிலநடுக்கத்தை கணித்த ஆராய்ச்சியாளர் தெரிவித்துள்ளார். துருக்கி சிரியாவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் இதுவரை பல்லாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த பேரிடர் நேர்வதற்கு 3 நாட்களுக்கு முன்பு நெதர்லாந்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளரான பிராங்க் ஹூகபீட்ஸ் தனது டுவிட்டர் பதிவில் துருக்கி, சிரியா, லெபனான் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படும் என தெரிவித்திருந்தார். நிலநடுக்கத்தை துல்லியமாக கணிப்பதென்பது இதுவரை சாத்தியமில்லாத நிலையில் துருக்கி நிலநடுக்கத்தை கணித்த பிராங்க் ஹூகபீட்ஸ் உலகம் முழுவதும் பேசுபொருளாகியுள்ளார். இந்நிலையில் இவர் முன்னதாக வெளியிட்ட வீடியோ ஒன்றில் விரைவில் இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் தொடங்கும் அந்த நிலநடுக்கம் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவை கடந்து இந்திய பெருங்கடல் வரை உணரப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை வைத்து வெளியிடப்படும் இந்த கணிப்பு தற்காலிகமானதுதான் என்றும் மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்படுவதை உறுதியாக சொல்ல முடியாது எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அவரது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இந்தியர் ஒருவர் காணாமல் போனதாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் தரைமட்டமாகின. ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் பெங்களூருவில் உள்ள நிறுவனத்தில் வேலை செய்து வரும் நபர் பணி நிமித்தமாக துருக்கி சென்ற நிலையில் அவரை காணவில்லை என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அவரது குடும்பத்தினருடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. துருக்கியில் சுமார் 3000 இந்தியர்கள் உள்ள நிலையில் 10 பேர் பல்வேறு இடங்களில் சிக்கியுள்ளதாகவும் எனினும் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடியில் மீன் பதனிடும் தொழிற்சாலைகளில் இருந்து சுத்திகரிக்காமல் வெளியேற்றப்படும் கழிவுநீரால் உப்பாற்று ஓடை செந்நிறமாக மாறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஹோமஸ்புரம் பகுதியில் 6க்கும் மேற்பட்ட மீன் பதனிடும் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் சில நிறுவனங்கள் மீன் பதப்படுத்தப்படும் மற்றும் சுத்தப்படுத்தப்பட பயன்படுத்தப்படும் கெமிக்கல்களை சுத்திகரிப்பு செய்யாமல் ஓடையில் விடுவதால் உப்பாற்று ஓடை செந்நிறமாக மாறியுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் நிலத்தடி நீர் மற்றும் உப்பளங்கள் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக புகார்கள் எழுந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் கழிவுகளை சுத்திகரிக்காமல் வெளியேற்றும் நிறுவனங்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டார். அதன் பேரில் விதிமுறைகளை மீறி சுத்திகரிப்பு நிலையம் அமைக்காமல் இயங்கி வந்த 3 தொழிற்சாலைகளின் மின்சார விநியோகத்தை துண்டித்த அதிகாரிகள் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் நீதிமன்ற வளாகத்திற்குள் புகுந்த சிறுத்தை 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் பிடிக்கப்பட்டது.
காசியாபாத்தில் உள்ள நீதிமன்றத்திற்குள் நேற்று மாலை 4 மணிக்கு திடீரென சிறுத்தை ஒன்று புகுந்தது. முதல் மாடிக்கு சென்ற அந்த சிறுத்தை கண்ணில் பட்டவர்களை எல்லாம் தாக்கத் தொடங்கியது. மிகுந்த அச்சமடைந்த வழக்கறிஞர்களும் நீதிமன்ற ஊழியர்களும் அறைக்குள் புகுந்து பூட்டிக் கொண்டனர். சிறுத்தை தாக்கியதில் நீதிமன்ற வளாகத்தில் செருப்பு தைத்துக் கொண்டிருந்த நபர், காவலர் மற்றும் வழக்கறிஞர் உட்பட 15 பேர் காயமடைந்தனர். நீதிமன்றத்திற்குள் சிறுத்தை புகுந்த தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின் அதை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். கேரளாவில் திருமண பந்தத்தில் இணைந்த திருநங்கை தம்பதிக்கு குழந்தை பிறந்துள்ளது. கோழிக்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஜஹாத் பெண்ணாக பிறந்து திருநம்பியாகவும், ஜியோ பவல் ஆணாக பிறந்து திருநங்கையாகவும் மாறியவர்கள். இவர்கள் இருவரும் கடந்த 3 ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்து வரும் நிலையில் ஜஹாத் கர்ப்பமடைந்திருப்பதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தனர். 8 மாத கர்ப்பமாக இருக்கும் ஜஹாத் வரும் மார்ச் மாதத்தில் குழந்தை பெற்றெடுப்பார் என மருத்துவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு ஜஹாத்துக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. உடனடியாக கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு குழந்தை பிறந்தது. இதை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள ஜியா பவல், குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதாகவும், இருந்தாலும் குழந்தையின் பாலினம் குறித்து வெளியிட விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தங்களுடைய இருவரது கனவு நிறைவேறியிருப்பதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். அண்மை செய்தியாக திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதானி விவகாரம் தொடர்பாக வழக்கை உச்சநீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. அதானிக்கு எதிரான ஹிண்டன்பர்க் அறிக்கை ஒரு சதித்திட்டம் என வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். முதலீட்டாளர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படும் வகையில் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக மனுக்கள் பதிவாகியிருந்த நிலையில் ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நாளை விசாரணைக்கு அது எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதானியின் விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்போம். சுசித்ரா, முழு விவரங்கள் என்ன? அதானி விவகாரம் தொடர்பான வழக்குகள் என்பது நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தலைமை நீதிபதி அமர்வு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக அதானி நிறுவனம் தொடர்பாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை என்பது சதி திட்டவதாக உள்ளது. இதனால் முதலீட்டாளர்களுக்கு பெரும் பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளதாக அந்த மனுக்களில் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மூத்த வழக்கறிஞர்களான எம்எல் சர்மா மற்றும் விஷால் திவாரி ஆகிய 2 பேரும் இந்த பொதுநல மனுக்களை கூடுதலாக அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனுக்களும் நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இந்த ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி அறிக்கை மற்றும் அதானி நிறுவனத்திற்கு எதிரான பல்வேறு மனுக்கள் நாளை விசாரணைக்கு வரவிருந்த நிலையில் இந்த 2 பொதுநல மனுக்களும் கூடுதலாக அதனுடன் இணைக்கப்பட்டு நாளை விசாரிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது செய்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் மிக முக்கியமாக, அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவருடைய தலைமையில் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்ன சதித்திட்டத்தின் காரணமாக இந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டது. இதனால் முதலீட்டாளருக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தினால் இந்த 2 பொதுநல மனுக்களுமே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் மஹுவா மைத்ரா உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வழக்குகளும் நாளை ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு. சிறு இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.